ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் எஸ்டர்டே ஒரு டிமாண்டுக்கு போனது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அது எதனால் டிமாண்ட் வந்தது அப்படிங்கிறத எஸ்டர்டேவே நாம் மார்னிங்கில் ஈவினிங் வீடியோ ரெண்டுலேயுமே பார்த்துருந்தோம். அதாவது க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருந்தது. ஸோ மார்னிங்கே ஏபிஐ எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா ரிசல்ட் ஒரு டிமாண்ட் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்கு. ஓகேங்களா? பட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் தொடர்ந்து போனதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். பட் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு தான் நமக்கு மேலே வந்திருக்கு. ஸோ 9091 சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக அதை டச் பண்ணிட்டு 9240 வரைக்கும் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இது கண்டினியூவாக மேலே வருமா? ஏன்னா இன்னைக்கு ஒரு $1 பக்கம் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஈரானோட டீல் இந்த வாரம் வீக்கெண்டுக்குள்ளார முடிஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் லெபனான் அண்ட் டெஹரான் ரெண்டு பேரோட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மறுபடியும் நாங்கள் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இவரே தான் சொல்லிட்டு இருக்கிறாரே தவிர ஈரான் சைட்ல இருந்து எந்த ஒரு அஃபிஷியலான நியூஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வரல. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா இந்த நியூஸ் படி மூவ்மெண்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு $1 பக்கம் நெகட்டிவ்ல இருக்கு. எப்படி இருந்தாலும் நமக்கு பை சைடு தான். ஒரு செல் சைடு போகணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு எஸ்டர்டே லோவையாச்சும் பிரேக் அவுட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டலாச்சு நமக்கு க்ளோசிங் கீழே வைக்கணும். ஸோ வச்சா மட்டும்தான் செல் சைடு நடக்குமே தவிர, ஸோ மற்றபடி நமக்கு தொடர்ந்து பை சைடு போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ 9091 நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். இந்த ஹையா பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ $1 நெகட்டிவ் இருக்கிறனால குறைஞ்சது ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கலாம். அதாவது எஸ்டர்டே க்ளோசிங் 9240, அங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9140 இல்லைன்னா 9091 கூட எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ எங்கே ஓப்பன் ஆனாலும் நான் எதிர்பார்க்கறது ரெக்கவரி பிகாஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டானால. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே நமக்கு ஒரு பை சைடு தான். அதாவது இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அழகாக நமக்கு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ல போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 322.5. ஸோ கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட 306.7 நமக்கான அடுத்த சப்போர்ட் ஜோன். ஸோ அடுத்த டார்கெட்டுங்கிறது 322.5, ரெசிஸ்டன்ஸும் 322.5 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கோல்டு. இப்போ கோல்டு நமக்கு மேலே வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல சப்போர்ட்ல டச் பண்ணியிருக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு $26 பாசிட்டிவ்ல இருக்கனால கண்டிப்பாக எஸ்டர்டே க்ளோசிங்க்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் 1,60,675 நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சில்வர் எடுத்துக்கிட்டாலும் சேம் கண்டிஷன் தான். ஸோ சில்வரும் நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஆல்மோஸ்ட் நேற்று எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர் சில்வரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2,63,231 நமக்கு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. எப்படி இதுக்கு மேலே தான் நமக்கு ஓப்பனிங் இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் ஒர்க் ஆனது அப்படின்னா 2,69,942 தான் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ சில்வர் பிரேக் அவுட் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த லோவையாச்சும் பிரேக் அவுட் பண்ணணுங்க. அதாவது இந்த லோ. ஸோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குமே தவிர, ஸோ அது வரைக்கும் சில்வருங்கிறத நமக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் பையிங் தான். நெக்ஸ்ட் காப்பர் பார்க்கலாம். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு பையிங் ஜோன் தான். எக்ஸாக்டாக சப்போர்ட்ல தான் நிற்குது. 1367.50 சப்போர்ட் ஜோன். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்னு பார்த்தீங்க அப்படின்னா 1393.40. காப்பருக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெலிகிராமில். ஸோ இந்த ஹை தான் நமக்கான காப்பருக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ வேற எங்கேயுமே ரெசிஸ்டன்ஸ் வேணாம். 1413.70 தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பையிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். 9091 வரைக்கும் இல்லைன்னா எஸ்டர்டே லோ வரைக்கும் கூட நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கிஃப்டி நிஃப்டி பார்க்கலாம். இப்போ கிஃப்டி நிஃப்டி எப்படிங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு 6 பாயிண்ட் மட்டும் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு.
ஸோ இந்த நியூஸ், இந்த ட்ரம்ப் சொல்லியிருக்கிற இந்த நியூஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் போகணும். ஓகேங்களா? ஆனால் குளோபல் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஒரு 6 பாயிண்ட் பக்கம் நெகட்டிவ்ல இருக்கனால மார்னிங்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல போகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ் பார்க்கலாம். ஸோ ஏடிஆர் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு 4.74% டவுன்ல இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ பெரிய பாசிட்டிவ்னு சொல்லிட முடியாது, ஓரளவு கொஞ்சம் நெகட்டிவ் போகாமல் பாசிட்டிவ்ல இருக்கு. ஏன்னா ஆர்பிஐ எம்பிசி மீட்டிங் வந்து ரன் ஆகிட்டு இருக்கனால ஸோ அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இருந்தாலுமே நாளைக்கு ஆர்பிஐ ரிசல்ட் இருக்கனால இன்னைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ் நமக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்கு, நிஃப்டி நிஃப்டியும் லைட்டா கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கு, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப மார்னிங்ல கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எந்த இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எஃப்என்டோ எடுத்திருக்கீங்க, இப்போ எஃப்என்டோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரும் கொஞ்சம் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே பாசிட்டிவ் கொடுத்துருந்தா கூட நாளைக்கு ஆர்பிஐ ரிசல்ட் இருக்கனால கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்து நாளைக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டா 0.42% வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நமக்கு மற்றதெல்லாம் இப்போ நிக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே ஒரு 1162 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ நிக்கியா இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட் டைம்ஸ், ஹேங்செங் எல்லாமே வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஸ்டாக் ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் இருக்கும் காலையில். ஸோ எஸ்டர்டே வந்து என்ன மாதிரி நடந்ததோ ஸோ அதே மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி காலையில் ஒரு 12 மணி வரைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெக்கவரி ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.